தபோதனர்களே 202 ஸ்லோகங்கள் உள்ளன. 18 பருவங்கள் முழுமையாக கூறப்பட்டுள்ளன. கில்களில் ஹரிவம்சம் மற்றும் பவிஷ்யத் ஆகியவை விவரிக்கப்பட்டுள்ளன. பாரதத்தின் பருவங்களின் தொகுப்பு இது. 18 அக்ஷௌஹிணிகள் போரிட வந்தன. 18 நாட்கள் அந்த பயங்கரமான போர் நடந்தது. 4 வேதங்களையும் சாங்க உபனிஷத்துக்களையும் அறிந்த பிராமணன் இந்த கதையை அறியாவிட்டால் அவன் விவேகமுள்ளவனாக மாட்டான். இந்த கதையை கேட்ட பிறகு வேறு எதுவும் கேட்க இனிமையாக இல்லை. குயில் குரலை கேட்ட பிறகு காகத்தின் கரடுமுரடான குரல் போல. இந்த சிறந்த வரலாற்றிலிருந்து கவிஞர்களின் புத்தி பிறக்கிறது. 5 பூதங்களிலிருந்து 3 உலகங்களும் உண்டாவது போல. இந்த கதையின் விஷயத்தில் புராணம் உள்ளது. பிராமணர்களே, விண்வெளியின் விஷயத்தில் 4 வகையான உயிரினங்கள் இருப்பது போல. எல்லா குணங்களின் செயல்களுக்கும் இந்த கதை ஆதாரம். எல்லா புலன்களின் மன செயல்களும் மாறுபட்டவை போல. இந்த கதையை ஆதாரமாக கொள்ளாமல் பூமியில் கதை இல்லை. உணவை ஆதாரமாக கொள்ளாமல் உடலை தாங்குவது போல. இந்த கதையை எல்லா சிறந்த கவிஞர்களும் பயன்படுத்துகிறார்கள். உயர விரும்பும் வேலைக்காரர்கள் உயர்ந்த பிரபுவை சார்ந்து இருப்பது போல. வைபாயனரின் உதடுகளிலிருந்து வெளிவந்த அளவிட முடியாத புனிதமான பாவத்தை போக்கும் மங்களகரமான பாரதம். பாரதத்தை வாசிக்கும் போது கேட்பவனுக்கு புஷ்கர தீர்த்தத்தில் அபிஷேகம் செய்வது எதற்கு? இந்த ஒப்பற்ற சிறந்த கதை பருவங்களின் தொகுப்பில் வைக்கப்பட்டுள்ளது. கேட்கும் போது மனிதர்களுக்கு இனிமையாக இருக்கும். உப்பு நீர் பரவியிருப்பது போல விரிவானது.